ஆசிய கோப்பை 2025 இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. ஆனா, அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்து மேட்ச் என்னய்யா இப்படி கடுப்பேத்துற மாரி இந்தியா பேட்டிங் இப்படி பேட்டிங் ஆர்டரும் சரியில்ல. பேட்டிங் புடிச்ச விதமும் சரியில்ல. சரியான பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லேருந்து வரல. பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்தாலும், ஃபீல்டிங்ல இப்படி கோட்ட விட்றீங்களே. ஃபீல்டிங்ல இத்தினி கேட்ச் விட்டா அந்த பவுலர் என்னதாய்யா பண்ணுவாங்க? 1 கேட்ச்சா, 2 கேட்ச்சா? கேட்ச் மேல கேட்ச்சா விட்டு தள்ளுறீங்க. இப்படி நெறைய மிஸ்டேக் இந்திய அணி நேத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. பிளஸ் இந்த மேட்ச் என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள் போயிரலாம். இந்த மேட்ச் 2 டீமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா டைரக்ட்டா ஃபைனல் போயிரலாம் அப்படிங்கனால இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். பங்களாதேஷுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி. அப்படிப்பட்ட மேட்ச்ல டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சாங்க. எப்பவுமே இருக்கிற மாரி தான். கில் அண்ட் அபிஷேக் சர்மா அவங்களோட ஓப்பனிங் ஸ்டார்ட் அருமையா இருந்தது இந்திய அணிக்கு. அருமையான தொடக்கத்த குடுத்தாங்க. கில் 29 ரன் அடிச்சு விக்கெட்ட இழந்தாலும், பிளஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் குடுத்துட்டு தான் விக்கெட்ட விட்டாரு. பிளஸ் அபிஷேக் சர்மா தேவையில்லாத ஒரு ரன் அவுட் 70 சம்திங்ல இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ரன் அவுட். சரியான ஃபீல்டிங்கு. பிளஸ் அந்த மேட்ச் அந்த ரன் ஓடியிருக்க கூடாது தான். சூரியகுமார் கால் பண்ணிட்டாரு. அதனால ஓடிட்டாரு. பிளஸ் தேவையில்லாத ஒரு ரன் அவுட். பிளஸ் ஆனா அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. அபிஷேக் சர்மா கிரீஸ்ல இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியோட ஸ்கோர் சும்மா மலைன்னு இமயமலை தொடர் அளவுக்கு வெறித்தனமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்ததுனால, ஸ்கோரும் பக்காவே இருந்தது. 11 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, 115 ரன் அட்டகாசமான ஸ்கோரா இருந்தது. எப்ப அபிஷேக் சர்மா விக்கெட் ஆனதோ, அதுக்கப்புறம் பேட்டிங் எல்லாம் டோட்டலாவே முடிஞ்சு போச்சு. பேட்டிங்ல சொதப்புன்னு சொதப்பிட்டாய்ங்க. இந்திய அணிய பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்தவங்க எல்லாம் தடுமாற்றம், எல்லாம் கொலாப்ஸ். சரியான பெர்ஃபார்மன்ஸே இல்ல. பேட்டிங்ல இப்படி விளையாண்டா எப்படியோ ஃபைனல்ல விளையாட சரியான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. பிளஸ் பேட்டிங்ல ரொம்ப கொலாப்ஸ் ஆனாங்க. பிளஸ் ஹார்திக் பாண்டியா 38 ரன் அடிச்சிருந்தாலும், தடுமாறி தான் நேத்து 38 ரன் அடிச்சிருந்தாரே தவிர, பிளஸ் சரியான இன்டென்ட்டோட அவரு நேத்து அடிச்ச மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. ஓவராலா 168ங்கிற ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது. பவுலிங்க பாராட்டியவனும் பங்களாதேஷோட பவுலிங் சூப்பராவே இருந்தது. எஸ்பெஷலி மொத 10 ஓவருக்கு ரன்ன வாரி வழங்குனாலும், அடுத்த 10 ஓவர் இழுத்து புடிச்சு கேம கண்ட்ரோல்ல வச்சாங்க. பங்களாதேஷ் அணி. பவுலிங்ல பக்கா நெருப்பு மாரி இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே. 169 ரன் அடிச்சு அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்சாங்க பங்களாதேஷ் அணி. அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே ஒரு பும்ரா ஒரு விக்கெட்ட எடுத்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் இமான் அண்ட் ஹுசைன் இவங்க 2 பேரோட அதிரடி இன்டென்ட்ட பார்க்கும்போது இந்திய அணி முடிஞ்சு போச்சுடான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுக்க ஆரம்பிச்சாங்க பவர் பிளேக்குள்ள. வேற லெவலா ஸ்கோரும் போக ஆரம்பிச்சது. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்றாரு மறுபடியும். பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் நான் விக்கெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அணியால கேமுக்குள்ள வரவே முடியல. விக்கெட்டுகள் வந்த வண்ணம் போன வண்ணமாவே இருந்தது. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, 127 ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டையும் இழந்து 41 ரன் வித்தியாசத்துல இந்தியா ஒரு அருமையான வெற்றிய பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம, அழகா சேஃபா ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. ஓகே. இந்த மேட்ச்ல ஜெயிச்சாலும் என்ன பொறுத்தவரைக்கும் பேட்டிங்ல சரியான சொதப்பியிருக்காங்க. நெறைய கேட்சஸ் விட்டாங்க. 1 கேட்சஸ்ல 2 கேட்ச்ல அதான் அகில் கொசைனுக்குலாம் பார்த்தீங்கன்னா, 69 ரன் அடிச்சாரு. பிளஸ் இருந்தாலும் அவருக்கு விட்ட கேட்ச் ஒரே ஓவர்ல 2 கேட்ச், 3 கேட்ச்ன்ட்டு சரியான கேட்சஸ் விடுறாங்க. இந்திய அணி ஒரே ஒரு பிளேயருக்கு 3 கேட்சஸ். அது மட்டும் இல்லாம நெறைய கேட்சஸ் இந்தியா டிராப் பண்ணாங்க நேத்து மேட்சஸ்ல. பிளஸ் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மேட்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்சஸ் டிராப் பண்ணாங்க. ஃபீல்டிங்ல மோசமா இருந்துட்டு இருக்காங்க. இந்திய அணி ஃபீல்டிங்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா, ஃபைனல்ல இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டிங்ல கம்பல்சரி இன்னும் ஒரு மேட்சஸ் தான் இருக்கு ஃபைனலுக்கு முன்னாடி. அந்த மேட்சஸ்க்குள்ள இந்திய அணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபைனலுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஃபைனல் மேட்சஸ்ல இந்த மாரி ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் இந்திய அணிக்கு ஒரு பாதிப்ப ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கனால, இந்த மிஸ்டேக்லாம் கொஞ்சம் தவற திருத்தணும். பிளஸ் பேட்டிங் ஆர்டர் எதுக்கு தான் அப்படி மாத்துறாங்கன்னே தெரியல. எப்பவுமே பக்காவா இருக்க பேட்டிங் ஆர்டர ப்ராப்பரா அனுப்புறத விட்டுப்புட்டு சிவம் துபே முன்னாடி இறக்குறாங்க, ஹார்திக் பாண்டியா முன்னாடி இறக்குறாங்க, திலக் வர்மாவ தூக்கி பின்னாடி போடுறாங்க, சஞ்சு சாம்சன உட்காரவே வச்சுட்டாங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. இந்த மாரி பேட்டிங் ஆர்டர சஞ்சு பண்றாங்க. பிளஸ் என்னதான் பண்றாருன்னே தெரியல கௌதம் கம்பீர். டோட்டலா இந்திய அணிய போட்டு என்னமோ பண்றாரு. மொத்தத்துல நமக்கு தான் திக் பிரஷர் மூவ்மெண்ட் எல்லாமே ஏற்படுத்தி குடுக்குறாரே தவிர, அவரு என்னமோ ஜாலியா தான் இருக்கிற மாரி தெரியுது. ஓகே. அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா கூட இந்தியா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட யார் விளையாட போறாங்க ஃபைனல்ல? பாகிஸ்தான் வரப்போறாங்களா? பங்களாதேஷ் வரப்போறாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். பிளஸ் அது யார் வருவாங்கங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மேட்ச் பத்தி உங்களோட கருத்து, இந்திய அணி இன்னைக்கு என்ன தவறு செஞ்சாங்க? அத பத்தி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மறக்காம இந்த வீடியோ புடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.